அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இசையில பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் பள்ளி வாசல்ல இமாமாக தொழுகைக்கு ஜமாத் தொழுகை நடத்துவாரையானால் அவரை ஃபாலோ பண்ணலாமா கேட்கிறாங்க. இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இமாமா நியமிக்கிறோம்ல, அவருக்கு இஸ்லாத்துல எந்த பாவமும் செய்யாதவரா இருக்கணும் என்று நிபந்தனை கிடையாது. எந்த பாவமும் செய்யாதவர் தான் தொழுவிக்கணும்னா ஒருத்தருமே தொழுவிக்க முடியாது. விளங்குதா? யாரு பாவம் செய்யல, அவர் இசையை பாவம் செஞ்சா நம்ம வேற பாவம் செஞ்சு பொய் கூட சொல்லிருக்க மாட்டோமா? அது பாவம் தானே. ஒரு கோல் கூட சொல்லிருக்க மாட்டோமா? ஒரு புறம் கூட பேசிருக்க மாட்டோமா? நம்மள்ட்ட இருக்கத்தான் செய்யுது. அப்ப பாவமே செய்யாத ஒரு ஆள் தான் தொழுவை நடத்தணும்னு சொன்னா வழக்கத்தான் கொண்டு வரணும். மனுஷன் தொழுவிக்க முடியாது. எந்த மனுஷன் எடுத்தாலும் என்னமாவது தப்பு அவன்கிட்ட இருக்கும். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இமாமாக நிக்கிறவர் அவர் பாவம் செய்யறாரா இல்லையா அது கவனிப்பது கிடையாது. அந்த தொழுகையை கரெக்டா செய்யறாரா அதான் கவனிக்கப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார் பாருங்க, அது மட்டும் தொழுகைக்கு தகுதி கிடையாது. எந்த தகுதி மட்டும் இருக்கிறது? அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்தில் அடுத்தவரை ஒருத்தன் வச்சுட்டான்னு சொன்னா அந்த ஒரு காரணம் செஞ்சா மட்டும் அவன் தொழுகை நடத்துவதற்கான தகுதியை இழந்து விடுகிறான். அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பள்ளி வாசல்களை நிர்வகிக்க கூடாது. பள்ளி வாசல் நிர்வகிக்கிறதுனா என்ன? இந்த காலத்துல நிர்வகிக்கிறதுனா லைட் பில் கட்டுறது, வெள்ளை அடிக்கிறது, பாய் விரிக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல குடிசை போட்டு என்ன நிர்வகிக்க? தொழுவிக்கிறதா நிர்வகிக்கிறது. அந்த காலத்துல நிர்வாகம் என்ன அர்த்தம்? இபாதத்து தான் அதோட நிர்வாகமே தவிர அந்த காலத்துல தட்டு பந்தல் போட்டு தானே பள்ளிவாசல் வச்சிருந்தாங்க. அதை நிர்வகிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு? வெள்ளை அடிக்க போறோமா? கரண்ட் பில் கட்ட போறோமா? ஒண்ணும் இல்ல. அப்ப நிர்வகிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இபாதத்து தான் முக்கியமான அர்த்தம். அப்ப அவங்க தொழுவிக்க கூடாது. இதை தவிர எந்த மாதிரியான தவறு ஒருத்தர் செஞ்சு இருந்தாலும் அவர் அந்த தவறுக்குரிய தண்டனையை அவர் பெறுவார். தௌபா செய்யாவிட்டால், அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் தண்டனையை பெறுவார். அல்லாஹ் மன்னித்து விட்டால் அதிலிருந்து கூட தப்பித்துக் கொள்வார். ஆனால் ஒரு தவறு செய்கிறார் என்ற காரணத்திற்காக அவர் தொழுகை நடத்துற தகுதி இழப்பார்னு சொன்னா அப்படி கிடையாது மார்க்கத்தில். இந்த செயலுக்காக தொழுக கூடாதுன்னா இன்னொருத்தர் செய்வார், இன்னொருத்தர் நிப்பாட்டுவோமா? அவர் வேற ஒன்னு சுட்டி காட்டுவாங்க, இவர் இந்த பண்ணியிருக்காரு அவரை நிப்பாட்ட கூடாது. இன்னொருத்தர் நிப்பாட்டுவோமா? அவர் இது செஞ்சிருக்காருப்பாங்க. கடைசியில் பார்த்தா என்ன செய்யும்? ஒருத்தருமே தொழுக முடியாம போயிடும். அதனால தொழுகை நடத்துவதற்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட செயல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சார்னா மட்டும் என்ன செய்யக்கூடாது? அவரை இமாமாக ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனா இந்த மாதிரியான பாவங்கள்ல இருந்தவர் என்ன செய்யணும்? விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தவறான காரியங்கள் என்ன செய்யணும்? விலகிக் கொள்வது. அது லேசா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. பாவங்களும் விலகிக் கொள்ளத்தான் வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் கேள்வி கேட்பான். தொழுகை மட்டும் போய் கரெக்டா செய்யறியப்பா, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் தானே தடுத்து இருக்கிறான், அதை மட்டும் செய்யலாமா என்கிற வகையில் அவருக்கு அறிவுரை சொல்லலாமே தவிர ஜமாத்துல தொழுகை நடத்துற தகுதியை அதுல இருந்து பறிச்சிட முடியாது.